الحمد لله الذي خلق الجن والإنس لعبادته وخلق الجبال الرواسي والأشجار الباثقات والأحجار الصابتات كلها لخدمة عباده، والصلاة والسلام على سيد ولد آدم نبينا ورسولنا الذي بعث إلى الأسود والأحمر والعرب والعجم، وعلى آله الأخيار الأطهار وأصحابه الأتقياء الأبرار إلى يوم القرار. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وبالسند المتصل مني من طريق الإمام البخاري إلى الصحابي أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به وليس لله حاجة في أن يدع طعامه وشرابه، أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி நீதம் செலுத்திக் கொண்டிருக்கும் ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் ஸலாமினும் ஈடேற்றமும் சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் சர்தார் ஆலம் தாஜ்தார் மதீனா ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்னும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அன்னாரை பின்பற்றி வாழப் போகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை பெரிதனமதித்து அல்லாஹுடைய மாளிகையாம் இல்லத்தில் ஆரம்ப நேரத்தில் இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு எவையெல்லாம் ஏவி கட்டளை பிறப்பித்து எடுத்து நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்தும், எவையெல்லாம் தவிர்த்தும் விலகி நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்தும் விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபன்னியாசம் செய்து கொள்ளுகிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் ஹிஜ்ரி 1447வது ஹிஜ்ரி ஆண்டின் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தின் 2வது நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடி இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் 2 மாதங்களாக யா அல்லாஹ் நமக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக என்பதாக செய்த துஆவுடைய பிரதிபலனாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2வது ஆண்டு கடமையாக்கப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஹிஜ்ரி 11 பிரிகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் 9 வருடத்துடைய ரமலானை அடைந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த 9 வருடத்துடைய ரமலானிலும் 1 வருடம் தான் 30ஆக பூர்த்தியாக அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். அடுத்த 8 வருடங்களும் 28 நாட்களாகத்தான் ரமலான், 29 நாட்களாகத்தான் ரமலானை சந்தித்தார்கள் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை நமக்கு வழங்கி எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி அவருடன் தொடர்பை சீர்படுத்தி தக்வாதாரிகளாக மாறுவதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான்.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா என்பது சொல்வது இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து அவனால் விளக்கப்பட்ட விலக்கல்களை முழுமையாக தவிர்த்து நடப்பதே தக்வா. எனவே ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய ஆத்மீக வாழ்க்கையை சீர் செய்து அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் தொடர்பை சீர்து அல்லாஹ்வுடைய பயத்தை முழுமையாக தனக்குள்ளே உண்டு பண்ணிக் கொள்வதையே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம்கள் முஃபஸ்ஸிரூன்கள் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நமக்கு வழங்கியதுடைய ஹிக்மத்துக்களை அல்லாஹ் என்னென்ன விடயங்கள் அடியார்களிடத்திலே வர வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறான் என்பதாக தெளிவுபடுத்தும் பொழுது முதலாவதாக சொல்லி காட்டுகிறார்கள், அடியார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே பொறுமை என்ற அந்த தன்மையை கொண்டு வரக்கூடியவர்களாக இந்த ரமலானினூடாக நோம்பினூடாக அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். ஏனென்றால் ஒருவர் பசித்தவராகவும் தாகிச்சவராகவும் இருப்பது அவருக்குள்ளே நான் பொறுமை காக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய தன்மைகள்ல அஹ்லாக்ல மிகப்பெரிய ஒரு தன்மை தான் பொறுமை என்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த பொறுமை என்ற தன்மையை நமக்குள்ளே உண்டாக்கிக் கொள்வதை அல்லாஹ் தஆலா இந்த நோம்பினூடாக நமக்கு பயிற்சி அளிக்கிறார். எனவே அந்த தன்மையை அல்லாஹ் நமக்குள்ளே நாம் உண்டாக்கணும், அந்த சிஃபத்தை உருவாக்கணும் என்பதை எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக தெளிவுபடுத்தும் பொழுது முதலாவது அஸ்ஸபர் பொறுமை, இரண்டாவது அஷ்ஷுக்ரு அலா நிஅமத்தில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் ஒருவன் பசியுடனும் பட்டினியுடனும் இருக்கும் பொழுது அவன் புரிய வருகிறான், நான் அதாவது ஏனைய நாட்களில் அல்லாஹ் எனக்கு நேரத்துக்கு நேரம் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான், எனவே அவனுடைய ஆகப்பெரிய அருள், அந்த அருளை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன், எனவே அந்த அருளுடைய பொறுமதி நான் இப்பொழுது பசியுடனும் பட்டினியுடன் இருக்கும் பொழுது எனக்கு புரிகிறது, எனவே நான் அந்த அருளை வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்கக்கூடிய ரப்புல் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக மாற வேண்டும் என்ற சிந்தனையை அடியான் தனக்குள்ளே உருவாக்குவதை எதிர்பார்க்கிறான். அதே போல் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்கள் அதாவது ஏழைகளுடைய தேவையுள்ளவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் உணர வேண்டும் என்பதையும் எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளிலே நாம் பசியுடனும் பட்டினியுடனும் இருக்கும் பொழுது அந்த ஏழை எளியோர்கள் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் எவ்வளவு பொறுமையுடன் அவர்கள் இப்படியான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்ற அந்த உணர்வை அஷ்ஷூர் அலல் ஃபுகராஇ வல் முஹ்தாஜீன் என்ற அந்த உணர்வு, ஏழைகளுடைய தேவைகளுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்ற உணர்வையும் அடியார்கள் நமக்குள்ளே உணர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரமலானுடைய நோக்கங்களில் உள்ளடக்கப்பட்டக்கூடிய விடயங்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த அடைந்திருக்கக்கூடிய ரமலானில் நாம் இந்த நோக்கங்களை அடைவதாக இருந்தால் ரெண்டு விதங்கள் நமக்குள்ளே சீர் செய்யப்படும். முதலாவது, எமது நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய நோன்பாகணும். இரண்டாவது, அந்த நோன்பு எந்த மாற்றத்தை உருவாக்கணுமோ அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிஃபாத்துக்களை நமக்குள்ளே உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹத்திஸூன்கள் தெளிவுபடுத்தும் பொழுது அடியார்கள் முஃப்திராத்துகளை விட்டும் முஹ்பிதாத்துகளை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முஃப்திராத்துக்கும் முஹ்பிதாத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்றால், முஃப்திராத் நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதனால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும், அவனுடைய எபுத்துல் ஸௌம் வஸவாபுஹு யஜிபு அலைஹில் கதா, அவனுடைய நோன்பு முறிந்துவிடும், அவனுடைய சவாப் அதற்குரிய நன்மையும் இழந்து விடுகிறான். ரமலானுக்கு பிறகு அவன் கதா செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அடுத்தது, முஹ்பிதாத்துகளை செய்யும் பொழுது லா யஃப்துரு ஸௌம் வலாக்கின் அவன் என்ன செய்ய மாட்டான், அவனுடைய நோன்பு முறிந்து விடாது, மாறாக யபுத்துல் ஸவாபு அவனுடைய அந்த நோன்பினால் அவன் அடைய வேண்டிய பலன் என்னவோ என்ன மாற்றமோ அதை அவன் இழந்து விடுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் ஒவ்வொரு நோன்பாளியும் தனது நோன்பை பாழாக்கக்கூடிய விடயங்கள், நோன்பை கலா செய்யக்கூடிய அளவுக்கு தள்ளப்படக்கூடிய விடயங்கள் என்ன விளங்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, ஒரு நோன்பாளியுடைய ஃபர்துகள், ஒரு நோன்பாளி நோன்பு பிடிக்கக்கூடியவர் அவருடைய நோன்புடைய ஃபர்துகள் எத்தனை இருக்கிறது என்பதை விளங்கி அதை பேணுவதன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்புடைய ஃபர்துகள் இரண்டு. முதலாவது அந்நியா, நீயத்து வைக்கிறது. ஒவ்வொரு நாளும்
ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தவிர அனைத்து இமாம்களுடைய கருத்தும் ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய நேரம் நுழைந்ததிலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் நுழையும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் நான் ரமலானுடைய ஃபர்தான நோன்பை பிடிக்கிறேன் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும், இந்த நியத்து வர வேண்டும். இது நோன்புடைய முதலாவது ஃபர்து. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது ஃபர்தான் இம்சாக்கு அனில் முஃப்திராத் மின் துலூஇல் ஃபஜ்ரி இலா குரூபிஷ் ஷம்ஸ். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை ஒரு அடியான் ஃபஜ்ர் உதயமாக இருந்து ஃபஜ்ருடைய பாங்கு அதான் சொன்னதிலிருந்து மகரிபுடைய அதான் சொல்லும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் நோன்பை முறிக்கக்கூடிய, நோன்பை பாழாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு அவன் துல்லியமாக ஃபஜ்ருடைய அதானுடைய நேரம் என்ன, அதே போன்று மகரிபுடைய அதானுடைய நேரம் என்ன என்பதை விளங்கி வைக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறான் ஒவ்வொரு நோன்பாளியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது நாட்டை பொறுத்தவரையில் அதானுடைய நேரம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலால் ஒரே நேரத்தில் 2 கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு நேரம், மேல் மாகாணத்துக்கு ஒரு நேரமாக 2 நேரங்களாகத்தான் பிரிக்கப்பட்டு அமல் செய்யப்பட்டு வந்தது. என்றிருந்தாலும் அதற்கு பின்னாடி உள்ள காலங்களில் அது ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சூரிய உதயம் சூரிய மறைவுடைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை உலமாக்களால் உணரப்பட்டதற்கு பிறகு முழு இலங்கையும் 13 ஜோன்களாக பிரிக்கப்பட்டு அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையுடைய அதானுடைய நேரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 13 ஜோன்களிலும் இரத்தினபுரி, கேடல்ல இந்த 2 மாவட்டங்களிலும் 11வது ஜோன் எமது பகுதிகளுடைய அதான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கென்று தனியான நேரம். அந்த நேரத்தை ஒவ்வொரு நோன்பாளிகளும் விளங்கி வைப்பது கடமை. அந்த நேரத்தை விளங்கி அந்த நேரத்தின் பிரகாரம் அமல் செய்வது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமது பிரதேசத்தில் இரத்தினபுரியில் மகரிபுடைய அதானுடைய நேரம் 6:22. அதே நேரத்தில் கொழும்புடைய அதான் நேரம் அதை விட 2-3 நிமிடங்களுடைய வித்தியாசம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஃபஜ்ருடைய அதானுடைய நேரம் எமது ஊரில் இன்றைக்கு 5:07, கொழும்பில் 5:10, 3 நிமிடத்துடைய வித்தியாசம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எமது சகோதரர்கள் அநேக மாணவர்கள் ரேடியோவுடைய அதானுக்கு நோன்பு திறக்குது, ரேடியோடைய அதான் சொல்லும் வரைக்கும் சகரு சாப்பிடுவதுடைய பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த அதான் அன்புக்குரியவர்களே கொழும்பை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடிய அதான். அந்த அதானை வைத்து நாம் இஃப்தார் செய்தால் அந்த அதான் வரைக்கும் நாம் சகரு சாப்பிட்டு விட்டால் எமது நோன்பு பாலாகிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, எமது ஊருக்குரிய அந்த நேரத்தை நாம் கவனத்தில் கொண்டு அந்த நேரத்துக்குள்ளால் சகரை முடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்துக்கு இஃப்தார் செய்து அந்த கவனத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நோன்பாளி தனது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் முழுமையாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை ஒரு சுருக்கமாக ஒரு சிறிய ஒரு சமரியாக நமக்கு விளங்குகிற பிரகாரம் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய உடம்பில் திறக்கப்பட்ட 5 துவாரங்கள் இருக்கிறது. அந்த திறக்கப்பட்ட 5 துவாரங்களும் அவருடைய காது, அவருடைய மூக்கு, அவருடைய வாய், அவருடைய முன்துவாரம், அவருடைய பின்துவாரம். இந்த 5 துவாரங்களினூடாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஐம்பொருள் உடம்புக்குள்ளே செல்லுமாக இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இந்த திறக்கப்பட்ட இந்த 5 துவாரங்களினூடாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருள் உடம்புக்குள் போகும் என்றால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, கண் திறக்கப்பட்ட துவாரம் கிடையாது. எனவே கண்ணுக்கு மருந்து ஊற்றலாம், கண்ணிலே சுருமா போடலாம், அதால் நோன்பு முடியாது. அதற்கு மாற்றமாக ஒருவருடைய காது வழியாக தண்ணீர் போனால் அல்லது காதுக்குள்ளே மருந்து ஊற்றுவாராண்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போன்றுதான் மூக்கு, அதே போன்றுதான் வாய். அன்பார்ந்தவர்களே, முன்பின் துவாரங்களிலூடாகவும் ஒரு பொருள் உள்ளே போகும் என்றால், அதிலும் குறிப்பாக பெண்கள் கற்பமாக இருக்கக்கூடிய காலங்களில் அவருடைய ஸ்கேனுடைய அந்த கருவி உள்ளே நுழைவிக்கப்படும் என்றால் அன்பார்ந்தவர்களே அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று சிலர்கள் நோய்க்காக வேண்டி பின் சுவாரத்தினூடாக டேப்லெட் ஏற்றப்படும், இப்படி ஏற்றினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். எனவே ஏனென்றால் அவைகள் திறக்கப்பட்ட துவாரங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை தெளிவாக நாங்கள் விளங்கி அமல் செய்யும் பொழுதுதான் அந்த நோன்பு நிறைவேற்றப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாகும். இல்லை என்றால் அது பாத்திலாகிவிடும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு மாற்றமாக ஏனைய இடங்கள்ல உடம்புடைய ஏனைய பகுதியில ஒருவருக்கு இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது.
அந்த இன்ஜெக்ஷன் திறக்கப்பட்ட இந்த துவாரம் அல்லாத வேற இடத்தால் போடப்பட்டால், அதுல மருந்து ஏற்கப்பட்டால் நோன்பு முடியாது. மாறாக அந்த இன்ஜெக்ஷன்ல, அந்த ஊசில அவருடைய உடம்புக்கு சக்தியை உண்டாக்கக்கூடிய, பசியை போக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தம் ஏற்கப்படுமானால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று ஒருவர் ரத்தம் செக் பண்றார், நோன்பு முறியாது. தலைக்கு என்ன போடுகிறார், நோன்பு முறியாது. ஏன்? அது திறக்கப்பட்ட துவாரங்களினூடாக எந்தொன்றும் அங்கே உடம்புக்குள்ளே போவது கிடையாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் ரமலானிலே தாடி மீசை வெட்டலாமா, முடி வெட்டலாமா? வெட்டலாம், நகம் வெட்டலாம், இது நோன்பை முறிக்காது. அதே போன்று ஒருவர் அவர் மனைவியுடன் இல்லற வாழ்வில் ஈடுபடும் என்றால் நோன்பிலே பெரும் பாவத்தை செய்தவராக மட்டுமல்லாமல் அவர் நோன்பை பாழாகிவிடும். அதுக்கு பகரமாக 2 மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய பெரிய தண்டனைக்கு அவர் உள்ளாக்கப்படுவார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் ஒருவர் மனைவியுடைய இல்லற வாழ்வு அல்லாமல் வேறு ஏதாவது முறையில் அவருடைய இஸ்லாம வெளியெடுப்பார் என்றால் அதனாலும் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அது அல்லாமல் அவருடைய நித்திரையில் தூக்கத்தில் அது வெளியாகும் என்றால் அவருடைய நோன்பு முறியாது. அன்புக்குரியவர்களே, சில சந்தர்ப்பத்தில் சிலர்களுக்கு அப்படி வெளியாகி சஹருடைய நேரத்தில் அவர் பாங்கு சொல்லிவிடும், குடித்து விட்டு அவர் சஹர் செய்வதாக இருந்தால் அப்படியான நிலைமையில் அவருக்கு என்ன செய்யலாம், சஹர் செய்து கொள்ளலாம். சஹர் செய்துவிட்டு அவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குளித்து விட வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இப்படியான நோன்புடைய துல்லியமான அந்த சட்ட திட்டங்களை விளங்கி அமல் செய்யும் பொழுதுதான் அந்த நோன்பு அங்கீகரிக்கப்படும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சுருக்கமான சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த விடயங்களை உலமாக்களை அணுகி நாம் விடயத்தை ஒழுங்கி அமல் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவைகள் எல்லாம் முஃப்திராத்துகள், நோன்பை திறக்க பாழாக்கக்கூடிய. அடுத்த பகுதி முஹ்பிதாத். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருடைய நோன்பு என்ன செய்யாது, முறிந்து விடாது. ஆனால் அந்த நோன்பால் கிடைக்கக்கூடிய பலனை அவர் இழந்து விடுவார். பலனை நோன்பால் எந்த தக்வாவை அடைய வேண்டுமோ, எந்த பொறுமையை அடைய வேண்டுமோ, எந்த உள்ளத்துல மாற்றத்தை அடைய வேண்டுமோ அந்த மாற்றத்தை இழந்து விடுவார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எப்படியான சந்தர்ப்பம் என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யதா قول الزور والعمل به وليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. யார் ரமலானுடைய நோன்பு பிடித்துக் கொண்டு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வார், ஆனால் அவர் அவருடைய கண்ணால் ஹராத்தை பார்ப்பதை விடவில்லை, அவருடைய நாவால் ஹராத்தை பேசுவதை விடவில்லை என்றால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பால் அடைய வேண்டிய என்ன தக்வா அடையணுமோ அதை அடைய மாட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, ஹராமான தொடர்பு ரமலானிலும் அது தொடரும் என்றால், ஹராமான சிந்தனை அது ரமலானிலும் தொடரும் என்றால், ஹராமான தொடர்புகள் அது ரமலானிலும் தொடரும் என்றால் இந்த நோன்பு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு பலனும் அடைய முடியாது. மல்லம் யதா கௌல ஸூர், கௌல ஸூருக்கு அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவு சொல்லும்படி சொல்லி காட்டுகிறார்கள், அல் கலாமுல் முஹர்ரமா, இதெல்லாம் பேசுவது ஹராமோ அப்படியான அத்தனை வார்த்தைகளும் என்று அடங்கப்படும். அதாவது பொய் பேசுவது, ஒருவருடைய மானத்தை போக்குவதற்காக பேசுவது, ஒருவர் மீது பொறாமை எண்ணம் கொண்டு பேசுவது, ஒருவர் மீது வஞ்சக எண்ணம் கொண்டு பேசுவது, மற்றவருடைய குறையை பேசுவது, மற்றவருடைய மானத்திலே கை வைக்கும் முகமாக பேசுவது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக போய் இப்படியான அத்தனை பேச்சுக்களும் ஹராமான பேச்சுக்களாக செல்லும். இந்த செயல்பாடுகளுடன் இவருடைய நோன்பு தொடரும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பசியோட பட்டினியோட இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் எதுக்கு பொருத்தம் என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளனையில பசியோட பட்டினியோடு இருந்து மாலையில போய் ஃபாஸ்டிங் நின்று வெத்தம் செக் பண்ணணுமே, அப்படியான ஒரு பிளட்டை செக் பண்ணிக்கொள்ளலாம். அவருக்கு அந்த பிரயோசனம் மட்டும்தான் அவருக்கு அடையலாம். அது இல்லாமல் அந்த நோன்பால் அடைய வேண்டிய தக்வாவோ, அல்லாஹ்வுடைய தொடர்போ, அல்லாஹ்வுடைய நெருக்கமையோ, அவருக்குள்ள கொண்டு வர வேண்டிய மாற்றங்களோ அடைய முடியாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தை பேணுவதுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 9 வருடம் அடைந்த அந்த ரமலானில் அவர்கள் என்னென்ன விசேஷமாக கூடுதலான கவனம் செலுத்தி அந்த 9 வருஷத்திலையும் நோன்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலான கவனம் செலுத்தி அமல் செய்தார்கள் என்பதை இமாம்கள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்விலே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 9 வருடத்துடைய ரமலானிலும் 5 அமல்கள்ல கூடுதலாக கவனம் செலுத்தினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 5 அமல்லையும் முதலாவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இக்ஸாரு திலாவத்தில் குர்ஆன். குர்ஆன் திலாவத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது, குர்ஆனுடன் தொடர்பு உண்டாக்குறது. ஏனென்றால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுக்கு கண்ணியமே குர்ஆன் தான். ஆகவே குர்ஆனுடன் தொடர்பை சீராக்கிறது, குர்ஆன் திலாவத்துக்கு நேரம் கொடுக்கிறது. இந்த நேரம் கொடுப்பது கொண்டுதான் நாம் ரமலான உண்மையான மாற்றத்தை அடையலாம். ஆனால் மிக கவலைக்குரிய விடயம் என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி உலகத்துடைய ஒரு ஆய்வு வெளியாகியது, மிக கவலைக்குரிய ஆய்வு. அந்த ஆய்விலே எழுதப்பட்டிருக்கிறது, முழு உலக முஸ்லிம்களுடைய சனத்தொகையிலும் குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்தவர்கள் 5% என்றார். எவ்வளவு கவலைக்குரிய ஒரு அன்பார்ந்தவர்களே விடயம். நானும் நீங்களும் ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் கையில வச்சு கேளுங்க, எனக்கு குர்ஆனை பார்த்து ஓத தெரியுமா? தெரியாட்டி நான் அந்த குர்ஆனை படிப்பது கட்டாயம், ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு இந்த ரமலானை பயன்படுத்தணும். எனக்கு ஓத தெரியுமா இருந்தால் இன்றைக்கு 2வது நோன்பு எடுக்கிறேன், குறைஞ்சபட்சம் 2 ஜுஸுவை நான் ஓதி முடிச்சிக்கணும் என்ற சிந்தனை கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இது குர்ஆனுடன் அதிகமாக தொடர்பை பேணிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், அதே போன்று ஓதி காட்டுவார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், நபி அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள். இது புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத். இந்த ரிவாயத்துக்களை வைத்துத்தான் ஹிஸ்புடைய மஜ்லிஸ்கள் உருவாக்கப்பட்டது. எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுடைய திலாவத்துக்கு கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 அமல்ல அல்லாமா இப்னு ரஜப் எழுதுகிறார்கள், ஸஹருடைய நேரம், ஸஹருடைய நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில அமல்களை கொண்டு பயன்படுத்தினார்கள். அதுல முதலாவது, ஒரு நோன்பாளி ஸஹரை பயன்படுத்த வேண்டியது அவர் எழும்பியவுடன் ஸலாத்து தஹஜ்ஜுத், தஹஜ்ஜுடைய தொழுகை. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே முஸல்லாவில குர்ஆனை எடுத்து அந்த நேரத்திலேயும் பார்த்து ஓதுவார், குர்ஆனை பார்த்து திலாவத் செய்வார். அதுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் ஸஹருடைய நேரத்தை பாவ மன்னிப்புக்கு இஸ்திக்ஃபாருக்குரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்துவார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை பார்த்து ஓதினதுக்கு பின்னாடி அவர் என்ன செய்வார்? இஸ்திக்ஃபார்ல தன்னை ஈடுபடுத்துவார். அதுக்கு பிறகு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், 2வது அமல், அந்த 3 விடயம் தஹஜ்ஜுடைய தொழுகையோடு சம்பந்தம். இரண்டாவதாக அவர் தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் 2 கைகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஏந்தி ரப்புல் அல்லாஹ் ஏலான் செய்றான், மையஸ்தக்ஃபிரனி ஃபக்ஃபிரலா மையஸ்அலுனி ஃபஅத்தியலா. இந்த அடியார்கள் யாரப்பா இருக்கிறார்கள்? அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு செய்யக்கூடியவர்கள், நான் அவர்களுக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய தேவையை கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அவருடைய தேவைகளை நான் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா கீழ் வானத்துக்கு வந்து ஏலான் செய்யக்கூடிய நேரம். இரண்டாவது அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹருடைய அந்த 2வது அமல் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தனது தேவைகளை கேட்கிறது. மூன்றாவது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, ஸஹருடைய அந்த பரக்கத்தான உணவை சாப்பிடுங்க, அதுல பரக்கத் இருக்கிறதுதான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா கவலைக்குரிய விஷயம், நாங்களும் ஸஹர்ல 3 அமல் செய்றோம். என்னென்றா, முதலாவது கறியோட நல்லா சாப்பிடுறோம் உரப்புக்கு, அதுக்கு பிறகு அதுக்கு 2வதாக தயிர பானியை ஊற்றி இனிப்போட சாப்பிட்டு போடுறோம். 3வது அந்த மிஞ்சிய இடத்தை அப்படியே நிரப்புறதுக்கு ஒரு கப் டீயை ஊத்துறோம். அதுக்கு பிறகு அவர் அந்த ஸஹரை சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவரை தூக்கி விட்டாலும் அவரால் எழுந்திருச்சு வர முடியாது மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத். பகலெல்லாம் அவருக்கு தூக்கம், ஏன் கலச்சு முட்டும் வரைக்கும் இனிப்போட வேணுமா, டீ வேணுமா, அன்பார்ந்தவர்களே கறியோட வேணுமா, வகை வகையா சாப்பிட்டு. எனவே அன்புக்குரியவர்களே, ஸஹர் மிக முக்கியமான ஒரு அமலுக்குரிய நேரம். ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய அந்த முறையை எங்களுடைய ஸஹருடைய முறையாக ஆக்குவோம். அடுத்ததாக அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது பயன்படுத்தியது இஃப்தாருடைய நேரம். அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா பல ஆயிரக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நேரம். அதே நேரத்தில் அந்த இஃப்தாருடைய நேரம் நோன்பாளியுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். 6:22 அதான் என்றால் மகரிபுக்கு. அன்புக்குரியவர்களே, குறைஞ்சபட்சம் நாம் எமது வீடுகள்ல 6 மணிக்காவது இஃப்தாருடைய அந்த சுஃபராவை தயார் செய்யறதை விட்டு முஸல்லாவுக்கு வரணும். இது என்ன நடந்திருக்கிறதா, எங்கட பெண்களும் தான் அன்பார்ந்தவர்களே 6 பாங்கு சொல்லும் வரைக்கும் சோட்டிச பொறிச்சி நேரவே சுட வைக்கணுமே ஆம்பளை இருக்கேன்.
அதே போல நல்ல கூலா படுவா வைக்கணும். கடைசியில தான் பலுடாக கரைக்கிறது, கூழ் இறங்கிடக்கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தயவு செய்து இஃப்தாருடைய அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். அல்லாஹ் எமது தேவைகளுக்கு விடையளிக்கக்கூடிய நேரம். நான் ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானை கொண்டு எங்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்கிக் கொள்ளப்படணும். ஏனென்றால் பிறை கண்டவுடன் ஏலான் செய்யப்படுகிறது, ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய மாளிகைகளை தயார் செய்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த மாளிகைகள்ல எமது பேரை எழுதி எம் மீது சீல் குத்துறதுதான் இந்த ரமலான். இப்படி பயன்படுத்துவோம் என்றால், அந்த நேரத்திலே இஃப்தாரிடத்தில் ரப்பிடத்தில் மன்றாடுவோம் என்றால், ரஹ்மானே என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்து என்னை சொர்க்கத்துக்குரியவராக எழுதிவிடு, அந்த மாளிகைக்கு சொந்தக்காரனாக எழுதிவிடு என்பதாக ஒருவர் 30 நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் மன்றாடும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளாவது அல்லாஹ் தஆலா அவருடைய மன்றாட்டத்துக்கு விடை அளிக்காமல் இருக்க போகிறதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இஃப்தாருடைய நேரத்தில் இந்த விடயத்தை கவனம் செலுத்துவோம். அதே நேரத்தில் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது அமலாக கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃபுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல அது லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறந்த இரவு இருக்கிறது. அதை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து ரப்போடுள்ள நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே இஅ்திகாஃபுடைய அமலில் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு எமக்கு மத்தியிலே ஒரு கணக்கெடுக்கப்படாத அப்படியான ஒரு அமல் ரமலானிலே இருக்கிறதா என்பதாக அறிமுகம் இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தான் இஅ்திகாஃபுடைய அமல். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு இமாம் இடத்திலேயும் கருத்து வேறுபாடு கிடையாது. இஅ்திகாஃப் இருக்குதா இல்லையா எல்லோரும் முழுமையாக ஏகோபித்தவர்களாக சொல்கிறார்கள். இஅ்திகாஃபுடைய அமல் ரமலான்ல மிக முக்கியமான சுன்னா என்பதாக. எனவே ஒவ்வொருத்தரும் நியத் எடுப்போம், இந்த ரமலான்ல நான் என்னால முடிஞ்ச பட்சம் அந்த இஅ்திகாஃபுடைய அமலையும் செய்வேன். இந்த 5 அமலையும் முழுமையாக நபி அவர்கள் எந்த முறையில் ஈடுபடுத்தினார்களோ தன்னை அப்படி ஈடுபடுத்தி நான் ரமலான்ல எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில தொடர்பை சீராக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று ரமலான் ஷவ்வாலுடைய பிறையை காணும் பொழுது எனது சொர்க்கத்திலே எனது பெயர் எழுதப்பட்ட நிலைமையில் தான் நான் சந்திப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அப்படியான கூட்டத்திலே சேர்ப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே ரப்பல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் எல்லோரையும் அப்படியான கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அந்த பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை தந்து விடுவாயாக. பாவத்தில வெறுப்பையும் இபாதத்துடைய இன்பத்தையும் உண்டாக்கி தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமலானுடைய உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் சேர்த்தியா அல்லாஹ், நரக விடுதலை அடைந்த கூட்டத்தில் சேர்த்தியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே அல்லாஹ், அந்த சொர்க்க மாளிகைகள்ல எங்களுடைய பேர்கள் எழுதப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்திடு ரஹ்மானே. எங்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். உனக்காக வேண்டி பசியோட பட்டடியோடு இருக்கிறோம் ரஹ்மானே அல்லாஹ். எங்களுடைய நோன்புகள் அங்கீகரிச்சிடியா அல்லாஹ். இந்த ரமலான முழுமையாக நலவுகள்ல அமல்கள்ல பயன்படுத்திய கூட்டத்துல சேர்த்திடு ரஹ்மானே. எங்களுடைய இந்த ஊரை பொருந்திக்கோயா அல்லாஹ். எங்களுடைய இந்த மஹல்லாவை பொருந்திக்கோயா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, எமது ஊரிலே 100க்கு 100 தீன்தாரிகள் உள்ள 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள ஒரு ஊராக ஆக்கிவிடு ரஹ்மானே. எமது ஊரை முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக ஆக்கிவிடு ரஹ்மானே. எங்களுடைய ஊர் மக்கள் அனைவரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். அனைவருடைய அத்தனை ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கொடுத்தியா அல்லாஹ். யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை கடனாளிகளையும் அந்த கடலிலிருந்து வெளியாகக்கூடிய உதவிகளை செஞ்சிடியா அல்லாஹ். கடனை விட்டு, வட்டியை விட்டு, ஏமாற்றத்தை விட்டு, பொய்யை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்துடியா அல்லாஹ். எமது வியாபாரங்கள்ல பரக்கத்தை செழிப்பு உண்டாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, மூச்சு வரைக்கும் எங்களை யாரிடத்திலும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்து தந்தடியா அல்லாஹ். உன்னையே நம்புகிறோம், உன்னிடத்திலே எங்களை தேவைகளை சொல்லுகிறோம் ரஹ்மானே. உன்னால மட்டும் தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தர முடியும் ரஹ்மானே. எனவே எங்களுடைய தேவைகள் உன்னுடைய பொறுத்திலிருந்து பூர்த்தி செய்து தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களை விட்டு யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை கபராளிகளுடைய கபர்களையும் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக்கி அவர்களுடைய நிரந்தர தங்குமிடமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆக்கி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, எமது துஆக்களை ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه